Hi student, 12th standard accountancy, chapter 5 admission of partner. Illustration 27 பார்க்கலாம். Veena and Pearl are partners in a firm sharing profits and losses in the ratio of 2:1. Their balance sheet as on 31st March 2018 கொடுத்திருக்காங்க. Liability side, asset side item கொடுத்துட்டாங்க. Derry is admitted on 1/4/2018 subject to the following conditions. The new profit sharing ratio among Veena, Pearl and Derry is 5:3:2. Derry has to bring a capital of 30,000 rupees. Stock to be depreciated 20%. Anticipated claim on workman's compensation fund is 1,000 rupees. Unrecorded investment of 11,000 rupees has to be brought into the books. The goodwill of the firm is valued at 30,000 rupees and Derry brought cash for his share of goodwill. The existing partners withdraw the entire amount brought by the Derry's towards goodwill. சொல்லிருக்காங்க. என்னென்ன கேட்டிருக்காங்கன்னா prepare the necessary ledger account and balance sheet after admission கொடுத்திருக்காங்க. நல்லா கவனிங்க. இப்போ நம்ம இதை கொஸ்டின் பெருசா இருக்கேன்னு நீங்க பயந்துராதீங்க. நீங்க ஜஸ்ட் என்ன பண்ணுங்க, 11th ஸ்டாண்டர்ட்ல நம்ம கொஸ்டின் கொடுத்தா என்ன செய்வோம், ஜேர்னல் என்ட்ரி அண்ட் லெட்ஜர் அக்கௌண்ட் பாஸ் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரியே நம்ம என்ன செய்யறோம், கொடுத்துருக்க அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு ஜேர்னல் என்ட்ரி பாஸ் பண்றோம். இந்த ஜேர்னல் என்ட்ரில இந்த ஜேர்னல் என்ட்ரி நீங்க பக்காவா பாஸ் பண்ணிட்டீங்கன்னா லெட்ஜர் அக்கௌண்ட் எது கண்டுபிடிக்கணும், ரீவாலுவேஷன் அக்கௌண்ட், கேபிட்டல் அக்கௌண்ட் அண்ட் கேஷ் அட் பேங்க். இது மூணுத்துக்கும் ஜேர்னல் என்ட்ரி என்னென்னலாம் ரீவாலுவேஷன் அக்கௌண்ட் ரிலேட்டட் இருக்கோ அதை என்ட்ரி பண்ணிடுவோம். அதே போல கேபிட்டல் ரிலேட்டட் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே லெட்ஜர் அக்கௌண்ட், கேபிட்டல் அக்கௌண்ட்ல என்டர் பண்ணிடுவோம். அடுத்தது கேஷ் அட் பேங்க், அதாவது பேங்க் அக்கௌண்ட் ரிலேட்டட் டிரான்சாக்ஷன்லாம் என்னென்னலாம் ஜேர்னல் இருக்கோ அதை கேஷ் அட் பேங்க்ன்றது லெட்ஜர் அக்கௌண்ட்ல ப்ரிப்பேர் பண்ணிடுவோம். ஃபைனலா நியூ பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இந்த மெத்தட்ல பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா Derry is admitted on 1/4/2018 subject to the following condition. Derryங்கிற ஒரு நியூ பார்ட்னர், அவர் என்னைக்கு அட்மிட் ஆறாரு, 1/4/2018. The new profit sharing ratio among Veena, Pearl and Derry is 5:3:2. So 5:3:2 new share என்ன ஆகுது, 5/10 Veena-க்கும் 3/10 Pearl-க்கும் 2/10 Derry-யும் அவங்களுடைய ஷேர் அண்ட் ப்ராஃபிட் ஆஃப் ஷேரை பிரிச்சுக்கிறாங்க. ப்ராஃபிட் அண்ட் லாஸஸை இந்த ரேஷியோ, நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோல அவங்க பிரிச்சுக்கிறாங்க. Derry has to bring the capital of 30,000 rupees. Derryங்கிறவங்க நியூ பார்ட்னர், அவங்க என்ன பண்றாங்க, 30,000 ரூபாய் கேபிட்டல் பிசினஸ் கொண்டு வராங்க. அப்போ கேஷ் பிசினஸ்ல கேபிட்டல்ன்ற பேர்ல வர்றதுனால பேங்க் அக்கௌண்ட் at 30,000 rupees to Derry's capital 30,000 rupees என்டர் பண்ணிட்டோம். அடுத்தது ஸ்டாக் டு பி டிப்ரிசியேட்டட் 20% சொல்லியிருக்காங்க. ஸோ டிப்ரிசியேட்டட்னாலே என்னது, அசட் அக்கௌண்ட் டிக்ரீஸ் ஆகுது. ஸ்டாக்குங்கிறது அசட் அக்கௌண்ட் டிக்ரீஸ் ஆகுது. ஸ்டாக்குங்கிறது 10,000 rupees ஆல்ரெடி அசட்ல கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ல. அப்போ 10,000ல இருந்து 20% டிக்ரீஸ் ஆச்சுன்னா என்ன அர்த்தம், 0 போயிடுச்சு, இந்த 0 போயிடுச்சு. 1000 into 2 are 2,000 rupees. ஸோ ஸ்டாக் அக்கௌண்ட் குறைஞ்சதுன்னா அசட் அக்கௌண்ட் டிக்ரீஸ் ஆகும். அசட் அக்கௌண்ட் டிக்ரீஸ் ஆச்சுனாக்கா ரீவாலுவேஷன் அக்கௌண்ட் டு ஸ்டாக் அக்கௌண்ட் 2,000 ரூபாய் என்ட்ரி பண்ணிட்டோம். அடுத்தது ஆன்டிசிபேட்டட் கிளைம் ஆன் ஒர்க்மேன் compensation fund is 1,000 rupees. Unrecorded investment 11,000 rupees has to be brought into the books. இப்போ என்ன பண்ணிருக்காங்க, 11,000 rupees ஓல்டு பார்ட்னர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஆனா அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ரெக்கார்ட் பண்றதுக்கு மறந்துட்டாங்க. அவங்களோட அக்கௌண்ட்ஸ் புக்ல கொண்டு வந்து ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டாங்க. லேட்டரா தான் அந்த ஓல்டு பார்ட்னர் தெரிய வருது, 11,000 rupees நம்ம இன்வெஸ்ட் பண்ணமே. தெரிஞ்ச உடனே என்ன பண்றாங்க, அவங்க இப்போ ரெக்கார்ட் பண்றாங்க. எங்க அசட் சைட்ல கொண்டு போய் ரெக்கார்ட் பண்றாங்க. அப்போ 11,000 rupees அசட் சைட்ல இன்க்ரீஸ் ஆச்சுன்னா லாபம். ஓகேங்களா? அப்போ அசட் சைட்ல வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சுனாக்க என்ன அர்த்தம், ரீவாலுவேஷன் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணணும். அப்போ எது டெபிட் பண்ணுவோம், இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் at 11,000 rupees டு ரீவாலுவேஷன் அக்கௌண்ட் 11,000 rupees என்டர் பண்ணிட்டோம். அடுத்தது பாத்தீங்கன்னாக்க அன்ரெக்கார்ட் இன்வெஸ்ட்மெண்ட். The goodwill of the firm is valued at 30,000 rupees. ஸோ குட்வில்லோட வேல்யூ, ஃபர்மோட குட்வில் வேல்யூ 30,000 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? Derry நியூ பார்ட்னர் கிடையாது, மொத்தமா ஃபர்மோட குட்வில், பார்ட்னர்ஷிப் ஃபர்மோட குட்வில் 30,000 rupees கொடுத்துருக்காங்க. Derry brought cash for his share of goodwill. அந்த 30,000 rupeesல இருந்து Derryயோடைய ஷேர் ஆஃப் குட்வில் எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? அப்ப எப்படி கண்டுபிடிப்பீங்க, மொத்த ஃபர்மோட குட்வில் 30,000 rupees. Derryயோட ஷேர் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, Derryயோட நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ இருக்கு இல்லையா, 2/10. அந்த 2/10ல இந்த 30,000க்கு Derryயோட குட்வில் எவ்வளவுன்றதை கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன பண்ணணும்,
30,000 into 2 by 10 10 கேன்சல் ஆயிடுச்சு. மிச்சம் 3,000 into 2 are 6,000 rupees. தெரியோட ஷேர் ஆஃப் குட்வில் எவ்வளவு? 6,000 rupees. ஸோ இது என்ன பண்ணணும்? ஷேர் ஆஃப் குட்வில் தெரி கொண்டு வராரு. இந்த கொஸ்டின்ல கொண்டு வராரா இல்லையான்னு பாத்தீங்கன்னாக்கா தெரி brought cash for his share of goodwill. ஸோ அவருடைய பங்கு 6,000 ரூபாய் குட்வில் என்ன பண்ணிட்டாரு? தெரிங்கிற நியூ பார்ட்னர் அட்மிஷன் போது கொண்டு வந்துட்டாரு. அப்போ அட் த டைம் ஆஃப் அட்மிஷன்ல நியூ பார்ட்னர் தெரிங்கிறவரு 30,000 கேபிட்டல் கொண்டு வராரு. அது பிசினஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க, பிசினஸ் எக்ஸ்பான்ஷனுக்கு வச்சுப்பாங்க. தெரிங்கிற நியூ பார்ட்னர் ஷேர் ஆஃப் குட்வில் 6,000 ரூபாய் அதையும் கொண்டு வந்துட்டாரு. அப்ப அந்த 6,000 ரூபாய் ஷேர் ஆஃப் குட்வில் யாருக்கு போகும்? ஓல்டு பார்ட்னர்ஸோட கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு சாக்ரிஃபைசிங் ரேஷியோல டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. ஏன் ஓல்டு பார்ட்னரோட கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு நியூ பார்ட்னரோட குட்வில் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்றாங்கன்னா, ஏன்னா ஓல்டு பார்ட்னர்ஸ் தான் என்ன செய்யறாங்க? அவங்களுடைய ஷேர் ஆஃப் ப்ராஃபிட்டை குறைச்சி சாக்ரிஃபைஸ் பண்ணி நியூ பார்ட்னரா வர டெரிக்கு கொடுக்குறாங்க. அதனாலதான் நியூ பார்ட்னருக்கு எவ்வளவு நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ 2/10 கிடைக்குது. ஸோ ஓல்டு பார்ட்னருடைய ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் அங்க குறையுதா? ஏன்னா அவங்க கிட்ட இருந்து அவங்க பிரிச்சு கொடுத்துதான் தன்னோட ஷேர் ஆஃப் ப்ராஃபிட்டை குறைச்சிட்டு தான் அவங்க என்ன செய்யறாங்க? நியூ பார்ட்னருக்கு சாக்ரிஃபைஸ் தன்னுடைய லாப பங்கு தியாகம் பண்ணி தன்னுடைய லாப பங்கு குறைச்சிட்டு நியூ பார்ட்னரா வர தெரிவிக்கு கொடுக்குறாங்க. ஏன் கொடுக்குறாங்க? நியூ பார்ட்னர் கேபிட்டல் கொண்டு வராருலயே பிசினஸ் எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கு. அதனால அவங்களுடைய ஷேர் ஆஃப் ப்ராஃபிட்டை குறைச்சிட்டு நியூ பார்ட்னருக்கு கொடுக்குறாங்க. அதனால நியூ பார்ட்னருக்கு அவங்களுடைய ப்ராஃபிட்ல என்ன கிடைக்குது? 2/10 ஷேர் கிடைக்குது நியூ பார்ட்னருக்கு. இப்போ நியூ பார்ட்னர் கொண்டு வர கேபிட்டல் என்ன பண்ணிடுவாங்க? பிசினஸோடைய வளர்ச்சிக்கு பயன்படுத்திக்குவாங்க. ஓகேங்களா? அந்த 30,000 ரூபாய் நியூ பார்ட்னர் கொண்டு வர இந்த குட்வில் அமௌண்ட் 6,000 ரூபாய் என்ன செஞ்சுப்பாங்க? ஓல்டு பார்ட்னரோட கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு சாக்ரிஃபைசிங் ரேஷியோல, ஏன்னா சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்காங்களே அந்த ரேஷியோல ஓல்டு பார்ட்னரோட கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. இப்போ அதுக்கு சாக்ரிஃபைசிங் ரேஷியோ இங்க கொடுத்துருக்காங்களா பாத்தீங்கன்னா மென்ஷன் பண்ணல. ஆனா நல்லா கவனிங்க, இது புது சிச்சுவேஷன். ஓல்டு ஷேரும் நியூ ஷேரும் கொடுத்துருக்காங்க. ஓல்டு ஷேர் எவ்வளவு? 2:1. நியூ ஷேர் எவ்வளவு? 5:3:2. இப்போ சாக்ரிஃபைசிங் ரேஷியோ ஓல்டு ஷேரும் நியூ ஷேரும் கொடுத்தாக்க சாக்ரிஃபைசிங் ரேஷியோ கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. என்ன பண்ணணும்? ஓல்டு ஷேரையும் நியூ ஷேரையும் சப்ட்ராக்ட் பண்ணாக்க அந்த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஷேர் தான் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ. ஸோ அந்த சாக்ரிஃபைசிங் ரேஷியோல குட்வில் வேல்யூவை கண்டுபிடிச்சி ஓல்டு பார்ட்னரோட கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். சாக்ரிஃபைசிங் ரேஷியோ கொடுக்கலன்னா ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோவை தான் சாக்ரிஃபைசிங் ரேஷியோவை அசியூம் பண்ணி கொண்டு வர குட்வில்ல ஓல்டு பார்ட்னரோட கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். இங்க ஓல்டு ஷேரும் கொடுத்துருக்காங்க, நியூ ஷேரும் கொடுத்துருக்காங்க. இது புது சிச்சுவேஷன். அந்த மாதிரி கொடுத்தா ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணி சாக்ரிஃபைசிங் ரேஷியோ கிடைச்சிரும். சாக்ரிஃபைசிங் ரேஷியோ கிடைச்சதுன்னா என்ன செய்வோம்? ஷேர் ஆஃப் குட்வில்ல ஓல்டு பார்ட்னருக்கு சாக்ரிஃபைசிங் ரேஷியோல டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுத்துடணும். அப்ப பாத்தீங்கன்னாக்க மீனாவோட ஓல்டு ஷேர் எவ்வளவு? 2/3. அதாவது 2:1 என்ன அர்த்தம்? ரெண்டுத்தையும் ஆட் பண்ணாக்க 2/3 கிடைக்கும், 1/3 கிடைக்கும். பேர்லோடைய ஓல்டு ஷேர் 1/3. அதே மாதிரி வீணாவோட நியூ ஷேர் எவ்வளவு? 5/10. பேர்லோட நியூ ஷேர் எவ்வளவு? 3/10. இப்போ இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணாக்க என்ன கிடைச்சிரும்? சாக்ரிஃபைசிங் ரேஷியோ கிடைச்சிரும். இப்போ மைனஸ் பண்ணலாமா? டினாமினேட்டர் பார்த்தோம்னா டிஃப்ரெண்ட் டினாமினேட்டர். 3 5 10ல போகாது, 10 3ல போகாது. காமன் நம்பர் எடுக்க முடியாது. அப்ப எப்படி எடுக்கிறது? ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிடும். 3 10s are 30. 30 தான் என்னது? காமன் நம்பர். ஓகேங்களா? இப்போ என்ன பண்றோம்? கிராஸ் மல்டிப்ளை பண்றோம். 10 2s are 20 மைனஸ் 3 5s are 15. 20ல 15 போயிடுச்சுன்னா 5/30. ஓகேங்களா? 5/30 யாரோடது? மீனாவுடைய சாக்ரிஃபைசிங் ரேஷியோ. அடுத்து பேர்லுக்கு பாத்தீங்கன்னாக்கா அதே மாதிரி கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா டினாமினேட்டர் நியூமரேட்டரும் 1 10 is 10 கிடைக்குது. மைனஸ் 3 3s are 9. 10ல 9 போயிடுச்சுன்னா எவ்வளவு? 1/30. ஸோ 1/30 என்ன ஆகாது? நம்ம டினாமினேட்டரை ரேஷியோ பார்க்கும்போது கன்சிடர் பண்ண மாட்டோம். அப்போ 5:1ங்கிறது தான் ஷேர் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ. ஓல்டு பார்ட்னர்ஸ் எவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க? வீணாங்கிறவங்க 5ம் பேர்லுங்கிற 1ம் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ கொண்டு வர குட்வில்ல நியூ பார்ட்னர் கொண்டு வர குட்வில்ல 5:1ங்கிற சாக்ரிஃபைசிங் ரேஷியோல வீணாக்கும் பேர்லுக்கும் கொடுத்துடுறோம். அப்போ 6,000 into 5/6 வீணாக்கு பார்த்தீங்கன்னாக்க 1666 போயிடுது. 1000 rupees. 1000 into 5 5,000 rupees. 166,000 rupees கிடைக்குது. 1000 into 1s are 1000 rupees. ஓகேங்களா? ஸோ ஓல்டு பார்ட்னர்ஸோட கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு என்ன பண்ணிடுறோம்? குட்வில்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம்னாக்க சாக்ரிஃபைசிங் ரேஷியோல என்ன ஜேர்னல் என்ட்ரி வரும்?
bank account debtor to old partners capital account. Bank account debtor 6,000 rupees to old partners Meena's capital account 5,000 rupees and Pearl's capital account 1,000 rupees ன்னு பாஸ் பண்ணிட்டோம் journal entry. அடுத்து கவனிங்க, இது ஒரு முக்கியமான சுச்சுவேஷன். The existing partner withdraw the entire amount brought by Derry towards goodwill. நியூ பார்ட்னரோட கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு சாக்ரிஃபைசிங் ரேஷியோல குட்வில்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்களா? பண்ண உடனே ஓல்டு பார்ட்னர்ஸ் என்ன பண்றாங்க, அவங்களுடைய கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு வந்த குட்வில்ல வித்ட்ரா பண்ணிட்டாங்க. எப்படி வித்ட்ரா பண்ணாங்க? ஆஃபா, குவார்டரா, ஃபுல்லியா? என்டையர் குட்வில்லையுமே ஓல்டு பார்ட்னர்ஸ் வித்ட்ரா பண்ணிட்டாங்க. அப்ப என்ன ஜர்னல் என்ட்ரி எழுதுவீங்க? அப்படியே ரிவர்ஸ் ஆர்டர்ல ஓல்டு பார்ட்னர்ஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு பேங்க் அக்கௌண்ட். குட்வில் வந்ததை நியூ பார்ட்னர் கொண்டு வந்த குட்வில்ல ஓல்டு பார்ட்னர்ஸ்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணோம்னா என்ன அக்கௌண்ட்? ஜெனரலி பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் டு ஓல்டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். ஓல்டு பார்ட்னர்ஸ் வந்த குட்வில் என்டையராவோ ஆஃபாவோ குவார்டராவோ எப்படி அவங்க எடுத்துக்கிட்டாலுமே வித்ட்ரா பண்ணாக்க அதுக்கு ரிவர்ஸ் ஆர்டர் ஜெனரலி ஓல்டு பார்ட்னர்ஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு பேங்க் அக்கௌண்ட் என்டர் பண்ணிட்டோமா? அடுத்தது கவனிச்சிங்கனாக்க இப்போ பாக்ஸுக்கு வாங்க. ஜெனரல் ரிசர்வ் ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ஃபண்ட் என்னது? ஓல்டு பார்ட்னரோட கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோல நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவோம். ஓகேங்களா? என்ன ஜெர்னல் என்ட்ரி? ஜெனரல் ரிசர்வ் அக்கௌண்ட் டெட்டார் டு ஓல்டு பார்ட்னர்ஸ் அக்கௌண்ட், ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ஃபண்ட் அக்கௌண்ட் டெட்டார் ஓல்டு பார்ட்னர்ஸ் அக்கௌண்ட் நமக்கு தெரியும். இப்போ ஜெனரல் ரிசர்வ் எவ்வளவு? 30,000 rupees. ஸோ ஜெனரல் ரிசர்வ் அக்கௌண்ட் டெட்டார் டு ஓல்டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் அவங்களுடைய ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ 2:1னா மீனாஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் 20,000 rupees-உம் பேர்ல்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் 10,000 rupees-உம் பண்ணிட்டோம், டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். அடுத்தது ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ஃபண்ட் 10,000 rupees-ன்னு கொஸ்டின்ல பாக்ஸ்ல கொடுத்துருக்காங்க. அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு வந்தீங்கன்னாக்க ஆன்டிசிபேட்டட் கிளைம் ஆன் ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ஃபண்ட் 1,000 rupees. உங்களுக்கு ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ஃபண்ட்னா என்னன்னு இன்ட்ரோடக்ஷன் வீடியோலயே உங்களுக்கு கிளியரா சொல்லிட்டேன். ஓகேங்களா? இப்போ இந்த ஒர்க்மேன் என்ன செய்யறாரு, ஏதோ உங்களுக்கு ஒர்க் பண்ணும்போது ஏதோ ஆக்சிடென்டலா கையில ஏதோ சராய்ப்பு ஏற்பட்டாலோ ஏதோ அடிபட்டாலோ என்ன செய்யணும்? கம்பெனி வந்து அந்த ஒர்க்மேனுக்கு காம்பன்சேஷன் கொடுக்கணும். அவங்க அதுக்குள்ள ரிசர்வ் வச்சிருப்பாங்க. ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ஃபண்டுன்னு அவங்களுடைய ப்ராஃபிட் அண்ட் லாசஸ்ல ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோல ஒரு பங்கை எடுத்து ஒதுக்கி வச்சிருப்பாங்க. ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ஃபண்ட், ஜெனரல் ரிசர்வ் அந்த மாதிரி. ஸோ ஒரு ஏதோ ஒரு இதுக்காக அவங்க ஒர்க்கருக்கு அடிப்பட்டதுனாலயோ ஏதோ ஒரு நாளையோ கிளைம் பண்றாங்க, எனக்கு 1,000 rupees கொடுங்க. ஸோ அந்த கிளைமுக்கு 1,000 rupees போயிடுச்சுன்னா 10,000ல 1,000 போயிடுச்சுன்னா மிச்சம் 9,000 rupees. அந்த 9,000 rupees-க்கு தான் என்ன செய்யணும்? ஓல்டு பார்ட்னரோட கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு கால்குலேஷன் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ஃபண்ட் அக்கௌண்ட் டெட்டார் 9,000 rupees டு ஓல்டு பார்ட்னருக்கு மீனாஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் 6,000, பேர்ல்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் 3,000 rupees என்ன பண்ணிட்டோம்? ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோல டிஸ்ட்ரிபியூட் பண்ணி டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துட்டோம். இப்போ கொடுத்துருக்க கொஸ்டின்ல கொடுத்ததுக்கு எல்லாமே ஜேர்னல் என்ட்ரி பாஸ் பண்ணிட்டோமா? இந்த ஜேர்னல் என்ட்ரில இருந்து நம்ம 3 அக்கௌண்ட் மட்டும் தான் லெட்ஜர் அக்கௌண்ட் போட போறோம். revaluation account, capital account and cash at bank account. So first revaluation account. Revaluation account related transactionலாம் journal entry எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ரெண்டாவது transaction revaluation account debtorல இருக்கு. இப்போ revaluation account debtor சைடுல போயிட்டு opposite account to stock account 2,000 rupees enter பண்ணிட்டோம். அடுத்தது மூணாவது transaction revaluation account இருக்கு, credit சைடுல இருக்கு revaluation account. So revaluation account credit சைடுல போயிட்டு அதோட opposite account என்னது? இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் 11,000 rupees கிரெடிட்ல என்டர் பண்ணிட்டோம். இவ்வளவுதான் ரீவாலுவேஷன் அக்கௌண்ட் ரிலேட்டட் டிரான்சாக்ஷனை ஜேர்னல்ல இருந்து லெட்ஜருக்கு என்டர் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ண போறோம்? பேலன்சிங் ஃபிகர் கண்டுபிடிக்கணும். எப்படி பேலன்சிங் ஃபிகர் கண்டுபிடிப்போம்? ஃபர்ஸ்ட் டோட்டல் போட்டாதான் நமக்கு பேலன்சிங் ஃபிகர் கண்டுபிடிப்போம். எப்படி டோட்டல் போடணும்? எந்த சைடு அதிகமான அமௌண்ட் இருக்கோ அந்த சைடு தான் டோட்டல் போடுவோம். அது பிரகாரம் பாத்தீங்கன்னாக்க கிரெடிட் சைட்ல தான் ஹையர் வேல்யூ இருக்கு. 11,000 rupees டோட்டலா என்டர் பண்ணிட்டோம் ஹையர் வேல்யூ. சேம் 11,000 rupees டெட்டார் சைட்ல என்டர் பண்ணிட்டு டபுள் லைன் டோட்டலுக்கு கீழே போட்டுடணும். போட்டுட்டு இப்போ எந்த சைடு லெஸர் வேல்யூ? டெட்டார் சைடு. இப்போ லெஸர் வேல்யூல இருந்து டோட்டலை மைனஸ் பண்ணோம்னா நமக்கு என்னது? டிஃபரண்ட் கிடைச்சிடும். ஓகேங்களா? அப்போ 11,000 minus 2,000 எவ்வளவு? 9,000 rupees கிடைக்குது. இதுதான் பேலன்சிங் அமௌண்ட். கிரெடிட் சைட்ல டோட்டல் கிடைச்சா டெபிட் சைட்ல தான் பேலன்ஸ் வரும். அந்த பேலன்ஸுக்கு பேரு ப்ராஃபிட் ஆன் ரீவாலுவேஷன் அக்கௌண்ட். ப்ராஃபிட் எப்பவுமே டெட்டார் சைட்ல தான் வரும் ரீவாலுவேஷன் அக்கௌண்ட்ல. ஸோ இந்த ப்ராஃபிட் ஆன் ரீவாலுவேஷன் அக்கௌண்ட் 9,000 rupees-ஐ இமிடியேட்டா ஓல்டு பார்ட்னர்ஸோட கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோல டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துரும். ஓல்டு பார்ட்னர்ஸ் யாரு? வீணா, பேர்ல். 9,000 rupees என்ன பண்றோம்? ஓல்டு பார்ட்னருடைய கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ எவ்வளவு?
2:1. இப்போ 2/3 வீணாக்கும் 1/3 பேர்லுக்கும் கொடுத்தோம்னா 1 3 is 3, 3 3s are 9, 3,000 rupees into 2, 6,000 rupees. 1 3 is 3, 3 3s are 9,000, 9, 3,000 into 1s are 3,000 rupees. யாருக்கு போது பேர்லோடைய கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். ஸோ நம்ம பேலன்ஸ் கண்டுபிடிச்சிட்டோமா? எந்த சைடு நமக்கு பேலன்ஸ் வந்தது? ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்ல டெட்டார் சைட்ல பேலன்ஸ் 9,000 rupees கிடைச்சிருக்கு. நல்லா கவனிங்க. இதுக்கு நம்ம ஜேர்னல் என்ட்ரி பாஸ் பண்ணணும். ஏன்னா இது கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு போகுது. அதனால பேலன்ஸ் எந்த பக்கம் கிடைக்குது? டெட்டார் சைட்ல ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் டெட்டார் சைட்ல பேலன்ஸ் வந்ததுனால ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் டெட்டார் 9,000 rupees to ஓல்டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். ஓல்டு பார்ட்னர் வீணாவோட கேபிட்டல் அக்கௌண்ட் 6,000, பேர்லோட கேபிட்டல் அக்கௌண்ட் 3,000 ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோல என்டர் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. இப்போ கேபிட்டல் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும். கேபிட்டல் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணோம்னா கேபிட்டல் அக்கௌண்ட்ல ஓப்பனிங் பேலன்ஸ் எங்க ஷோ ஆகும்? கிரெடிட் சைட்ல தான் ஓப்பனிங் பேலன்ஸ் அப்பியர் ஆகும். ஓப்பனிங் பேலன்ஸ் கொஸ்டின்லயே கொடுத்துட்டாங்க. வீணா 60,000, பேர்ல் 40,000 rupees கேபிட்டல் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஃப் த கேபிட்டல் அக்கௌண்ட் எப்பவுமே கிரெடிட் சைட்ல தான் எழுதணும். அதுக்கு என்னென்ன எழுதணும்? பை பேலன்ஸ் ப்ராட் டவுன். பை பேலன்ஸ் ப்ராட் டவுன்னா என்ன அர்த்தம்? ஓப்பனிங் பேலன்ஸ்னு அர்த்தம். ஸோ பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் 60,000 வீணாவுக்கும் 40,000 பேர்லுக்கும் எழுதிட்டோம். இப்போ ஓல்டு பார்ட்னருடைய கேபிட்டல் அக்கௌண்ட் என்டர் பண்ணிட்டோமா? என்டர் பண்ண உடனே நியூ பார்ட்னருடைய கேபிட்டல் அக்கௌண்ட் தான் ரெண்டாவது அக்கௌண்ட்டா கேபிட்டல் அக்கௌண்ட்ல இருக்கணும் ஆஸ் பர் த ஃபார்மேட். ஓகேங்களா? ஸோ நியூ பார்ட்னர் கொண்டு வந்த கேபிட்டலுக்கு என்ன போட்டிருக்கோம்? எங்கெங்கெல்லாம் இங்க கேபிட்டல் ரிலேட்டட் டிரான்சாக்ஷன் இருக்கோ அது எல்லாமே கேபிட்டல் அக்கௌண்ட்ல என்டர் பண்ணி ஆகணும் லெட்ஜர் அக்கௌண்ட்ல. புரியுதுங்களா? ஸோ நியூ பார்ட்னர் எவ்வளவு கொண்டு வந்திருக்காரு? தெரியுங்கிறவரு 30,000 rupees கொண்டு வந்திருக்காரு. கேபிட்டல் கொண்டு வந்து எங்க இருக்காங்க? தெர் இஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் கிரெடிட் சைட்ல இருக்கு. அப்போ கேபிட்டல் அக்கௌண்ட் கிரெடிட் சைட்ல போயிட்டு டெரி காலத்துல 30,000 என்டர் பண்ணிட்டு ஆப்போசிட் அக்கௌண்ட் என்னது? பை பேங்க் அக்கௌண்ட்னு எழுதணும். என்டர் பண்ணிட்டீங்களா? என்டர் பண்ண உடனே ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் பேலன்ஸ் பண்ணோம் இல்லையா? அதை முதல்ல கேபிட்டல் அக்கௌண்ட்டை மூணாவது அக்கௌண்ட்டா என்டர் பண்ணணும். ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லி தரேன் பாருங்க, உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ அடுத்தது கேபிட்டல் அக்கௌண்ட் எங்க வருதுன்னு பார்க்கணும். நாலாவது டிரான்சாக்ஷன் கேபிட்டல் அக்கௌண்ட், அதாவது ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் பேலன்ஸ் எழுதி வச்சிருக்கோம். கேபிட்டல் அக்கௌண்ட் எங்க இருக்கு? ஓல்டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் கிரெடிட் சைட்ல இருக்கு. அப்போ கேபிட்டல் அக்கௌண்ட் கிரெடிட் சைட்ல போயிட்டு வீணா காலத்துல 6,000, பேர்ல் காலத்துல 3,000 எழுதிட்டு அதுக்கு நேரா ஆப்போசிட் அக்கௌண்ட் என்னது? ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்னு பை ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் என்டர் பண்ணிடுறோம். அடுத்தது நியூ பார்ட்னர் ஷேர் ஆஃப் குட்வில் 6,000 rupees கொண்டு வந்தாரா? ஸோ எங்க கேபிட்டல் அக்கௌண்ட் இருக்கு? இங்க இருக்கு பாருங்க, அஞ்சாவது டிரான்சாக்ஷன். வீணாஸ் எங்க இருக்கு கேபிட்டல் அக்கௌண்ட்? ஓல்டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் கிரெடிட் சைட்ல இருக்கு. அப்போ கிரெடிட் சைட் கேபிட்டல் அக்கௌண்ட் கிரெடிட் சைட்ல போயிட்டு ஆப்போசிட் அக்கௌண்ட் பேங்க் அக்கௌண்ட். ஓகேங்களா? ஸோ கேபிட்டல் அக்கௌண்ட் கிரெடிட் சைட்ல போயிட்டு பை பேங்க் அக்கௌண்ட் எழுதிட்டு மீனா காலத்துல 5,000 rupees, பேர்ல் காலத்துல 1,000 rupees என்டர் பண்ணிக்கணும். ஓகேங்களா? வேற எங்க கேபிட்டல் அக்கௌண்ட் இருக்குன்னு பாத்தீங்கன்னாக்க இங்க இருக்கு. 6th டிரான்சாக்ஷன் கேபிட்டல் அக்கௌண்ட் எங்க இருக்கு? டெட்டார் சைட்ல இருக்கு. ஏன்னா கொண்டு வந்த கேபிட்டல், அதாவது ஷேர் ஆஃப் குட்வில் நியூ பார்ட்னர் கொண்டு வந்தார் இல்லையா? அதை என்ன பண்ணிட்டாங்க? கேபிட்டல் அக்கௌண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்ண உடனே ஓல்டு பார்ட்னர்ஸ் அதை வித்ட்ரா பண்ணிட்டாங்க. அப்போ ஓல்டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெட்டார் டு பேங்க் அக்கௌண்ட் வருது இல்லையா? அப்போ இங்க கேபிட்டல் அக்கௌண்ட் எங்க இருக்கு? டெட்டார் சைட்ல இருக்கு. ஓல்டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெட்டார் சைட்ல இருக்கிறதுனால நீங்க கேபிட்டல் அக்கௌண்ட் டெட்டார் சைட்ல போயிட்டு அதோட ஆப்போசிட் அக்கௌண்ட் என்னது? டு பேங்க் அக்கௌண்ட் எழுதி 5,000 rupees வீணாக்கும் 1,000 rupees பேர்லுக்கும் என்டர் பண்ணிடுறீங்க. ஓகேங்களா? அடுத்தது வேற எங்க கேபிட்டல் அக்கௌண்ட் இருக்குன்னு பாத்தீங்கன்னாக்க 7th டிரான்சாக்ஷன் கேபிட்டல் அக்கௌண்ட் எங்க இருக்கு? ஓல்டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் கிரெடிட் சைட்ல இருக்கு. ஓகே, ஸோ நீங்க கிரெடிட் சைட்ல போயிடணும். கேபிட்டல் அக்கௌண்டோட கிரெடிட் சைட்ல போயிட்டு அதோட ஆப்போசிட் அக்கௌண்ட் என்னது? ஜென்ரல் ரிசர்வ். ஸோ பை ஜென்ரல் ரிசர்வ் எழுதிட்டு வீணாவுக்கு 20,000 rupees, பேர்லுக்கு 10,000 rupees என்டர் பண்ணிக்கணும். வேற எங்க கேபிட்டல் அக்கௌண்ட் இருக்குன்னு பாக்குறீங்கன்னாக்க 8th டிரான்சாக்ஷன் கேபிட்டல் அக்கௌண்ட் கிரெடிட் சைட்ல இருக்கு. ஓல்டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் எங்க இருக்கு? கிரெடிட் சைட்ல இருக்கு. ஸோ கேபிட்டல் அக்கௌண்டோட கிரெடிட் சைட்ல போயிட்டு அதோட ஆப்போசிட் அக்கௌண்ட் என்னது? ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ஃபண்ட் அக்கௌண்ட். பை ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ஃபண்ட் அக்கௌண்ட் 6,000 rupees வீணா காலத்துலயும் 3,000 rupees என்ன பண்றோம்? பேர்ல் காலத்துலயும் என்டர் பண்ணிக்கணும்.
இப்போ கேபிட்டல் ரிலேட்டட் டிரான்சாக்ஷன் எங்கெல்லாம் ஜேர்னல் என்ட்ரில இருக்கோ அது லெட்ஜர்ல கேபிட்டல் அக்கௌண்ட்ல போஸ்ட் பண்ணிட்டோம். இப்போ என்ன கண்டுபிடிக்கணும் நம்ம? பேலன்சிங் ஃபிகர், க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் த கேபிட்டல் அக்கௌண்ட் கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு கண்டுபிடிக்கணும். கரண்ட் அக்கௌண்டிங் பீரியட் கண்டுபிடிக்கணும். அப்போ கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம டோட்டல் போடணும். எந்த சைடு அதிகமான வேல்யூ இருக்கோ அந்த சைடு தான் டோட்டல். அது பிரகாரம் பார்த்தீங்கன்னா கிரெடிட் சைடில் தான் அதிகமான வேல்யூ இருக்கு. கிரெடிட் சைடில் தான் டோட்டல் போட போகிறோம். 60,000 + 6,000 + 5,000 + 20,000 + 6,000 97,000 rupees. 40,000 + 3,000 + 1,000 + 10,000 + 3,000 57,000 rupees. இந்த 30,000 rupees என்டர் பண்ணிட்டோம். இந்த சேம் டோட்டலை ஒரே நேட் கோட்ல டெட்டார் சைடில் 97,000 rupees, 57,000 rupees, 30,000 rupees என்டர் பண்ணிட்டோம். டோட்டல் முடிச்ச உடனே டோட்டலுக்கு கீழே 2 டபுள் லைன் ட்ரா பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ண போறோம்? 97ல இருந்து 5,000 போயிடுச்சுன்னா 92,000, 57ல இருந்து 1,000 போயிடுச்சுன்னா 56,000, 30,000 இங்க அமௌண்ட் இல்லை. இந்த 30,000 டோட்டல் இங்க என்டர் பண்ணிட்டோம். இதுக்கு நேரா என்ன செய்யறோம்? டு பேலன்ஸ் கேரி டவுன், அதாவது க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் த கேபிட்டல் அக்கௌண்ட் கரண்ட் அக்கௌண்டிங் பீரியடுக்கு க்ளோசிங் பேலன்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். புரியுதுங்களா? இது க்ளோசிங் பேலன்ஸ்னாலே கரண்ட் அக்கௌண்டிங் பீரியட் 31st ஜான்வரியா 31st மார்ச் 2017 க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் த கேபிட்டல் அக்கௌண்ட் கண்டுபிடிச்சிட்டோம். கண்டுபிடிச்ச உடனே இதை உடனே என்ன செய்யறோம்? ஆப்போசிட் சைட்ல டோட்டலுக்கு கீழே என்டர் பண்றது சேம் அமௌண்ட் 92,000, 56,000 அண்ட் 30,000 என்டர் பண்ணிட்டு அதுக்கு நேரா பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் எழுதுறோம். பை பேலன்ஸ் ப்ராட் டவுன்னா இதுதான் ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஃப் த கேபிட்டல் அக்கௌண்ட் நெக்ஸ்ட் அக்கௌண்டிங் பீரியடோட ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஃப் த கேபிட்டல் அக்கௌண்ட் இதுதான். ஓகேங்களா? அடுத்து என்ன செய்ய போறோம்? கேஷ் அட் பேங்க் அக்கௌண்ட்னு ஒரு அக்கௌண்ட்டை ப்ரிப்பேர் பண்ண போறோம். ஏன்னா பேங்க் அக்கௌண்ட் ரிலேட்டட் டிரான்சாக்ஷன் 4-5 வருது, 2-3 வருது. 2க்கு மேல வந்ததுனாக்க 2க்கு மேல வந்தால என்ன செஞ்சிடணும்? கேஷ் அட் பேங்க்ன்றத ஒரு அக்கௌண்ட் லெட்ஜர் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிடணும். அப்பதான் உங்களுக்கு பேலன்ஸ் ஷீட் கரெக்டா ஆன்சர் வரும், இல்லைன்னா வராது. அதனால கேஷ் அட் பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்றோம். ஓகேங்களா? ஒரு லெட்ஜர் அக்கௌண்ட் ஓபன் பண்றோம். கேஷ் அட் பேங்கோட ஓப்பனிங் பேலன்ஸ் எப்பவுமே டெபிட் சைட்ல தான் வரும். எங்க அப்பியர் ஆகும்? ஓப்பனிங் பேலன்ஸ் கேஷ் அட் பேங்கோட கேஷ் அக்கௌண்டா இருந்தாலும் பேங்க் அக்கௌண்டா இருந்தாலும் ஓப்பனிங் பேலன்ஸ் டெபிட் சைட்ல தான் இருக்கும். ஓப்பனிங் பேலன்ஸ் கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. கேஷ் அட் பேங்க் 30,000 rupees கொடுத்துருக்காங்க. ஸோ ஓப்பனிங் பேலன்ஸ்ல என்ன செய்வோம்? டு பேலன்ஸ் ப்ராட் டவுன் 30,000 rupees என்டர் பண்ணிடும். அடுத்தது பேங்க் ரிலேட்டட் டிரான்சாக்ஷன்லாம் எங்கெங்கெல்லாம் ஜேர்னல் என்ட்ரில இருக்கோ அது எல்லாமே கேஷ் அட் பேங்க் லெட்ஜர் அக்கௌண்ட்ல என்டர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட்டே பேங்க் அக்கௌண்ட் தான். எங்க இருக்கு? டெட்டார் சைட்ல இருக்கு. ஸோ லெட்ஜர் அக்கௌண்ட் டெட்டார் சைட்ல கேஷ் அட் பேங்கோட டெட்டார் சைட்ல போயிட்டு அதுக்கு ஆப்போசிட் அக்கௌண்ட் என்ன இருக்கு? தெர் இஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் 30,000 rupees. ஸோ டு தெர் இஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் 30,000 rupees என்டர் பண்ணிட்டோம். வேற எங்க பேங்க் அக்கௌண்ட் வருதுன்னு பார்க்கணும். 5வது டிரான்சாக்ஷன் பேங்க் அக்கௌண்ட் வருது. எங்க இருக்கு? டெட்டார் சைட்ல இருக்கு. ஸோ கேஷ் அட் பேங்க் அக்கௌண்ட்ல டெட்டார் சைட் போயிட்டு ஆப்போசிட் அக்கௌண்ட் எழுதுறோம். டு மீனாஸ் கேபிட்டல் அக்கௌண்ட், டு பேர்ல்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். டு மீனாஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் 5,000, டு பேர்ல்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் 1,000 rupees என்டர் பண்ணிட்டோம். வேற எங்க பேங்க் அக்கௌண்ட் வருதுன்னு பாத்தீங்கன்னா 6வது டிரான்சாக்ஷன் பேங்க் அக்கௌண்ட் எங்க இருக்கு? கிரெடிட் சைட்ல இருக்கு. அப்போ கேஷ் அட் பேங்க் கிரெடிட் சைட்ல போயிட்டு அதோட ஆப்போசிட் அக்கௌண்ட் என்னது? வீனாஸ் கேபிட்டல் அக்கௌண்ட், பேர்ல்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் 5,000 rupees. வீனாஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் 5,000 rupees, பேர்ல்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் 10,000 rupees என்டர் பண்ணிட்டோம். ஓகேங்களா? வேற எங்க பேங்க் அக்கௌண்ட் வருதுன்னா வரல. ஸோ பேங்க் ரிலேட்டட் டிரான்சாக்ஷன்லாம் ஜேர்னல் இருந்து லெட்ஜருக்கு போஸ்ட் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணணும்? பேலன்சிங் ஃபிகர், க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் த கேஷ் அக்கௌண்ட் நமக்கு வேணும். ஓப்பனிங் பேலன்ஸ்க்கு தான் கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. இப்போ எல்லா டிரான்சாக்ஷன் கேஷ் பேங்க் ரிலேட்டட் டிரான்சாக்ஷன்லாம் ஜேர்னல் இருந்து லெட்ஜர்ல போஸ்ட் பண்ணிட்டு இப்போ க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் த கேஷ் அக்கௌண்ட் வேணும். கேஷ் அட் பேங்க் அக்கௌண்ட் வேணும்னா டோட்டல் கண்டுபிடிக்கணும். எப்படி டோட்டல் கண்டுபிடிப்போம்? எந்த சைடு அதிகமா இருக்கோ அந்த சைடு தான் டோட்டல். அது பிரகாரம் டெபிட் சைட்ல தான் இங்க அமௌண்ட் அதிகமா இருக்கு. 30 + 30 + 5 + 1000 66,000 கிடைக்குது. இந்த சேம் டோட்டல் அமௌண்ட்டை ஒரே நேர்கோட்டில் கிரெடிட் சைடில் 66,000 என்டர் பண்ணிக்கணும். இப்போ என்ன கண்டுபிடிக்கிறோம்? பேலன்ஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் டோட்டல் அண்ட் லெஸர் வேல்யூ. அதனால 5,000 + 6,000 கிடைக்குது. 6,000த்துல 66,000 போயிடுச்சுன்னா 60,000 ரூபாய். ஸோ 60,000 ரூபாய்க்கு நேரம் பை பேலன்ஸ் கேரி டவுன் எழுதும்.
கேரி டவுன்னா என்ன அர்த்தம்? க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் த கேஷ் அட் பேங்க் கரண்ட் அக்கௌண்டிங் பீரியடுக்கு எழுதிட்டோம். ஓகேங்களா? இப்போ என்ன செய்யறோம்? நியூ பேலன்ஸ் ஷீட் கண்டுபிடிக்கிறோம், ப்ரிப்பேர் பண்ண போறோம். ஸோ என்ன பண்ணுவோம்? ஹெட்டிங்கு நியூ பேலன்ஸ் ஷீட் ஆஸ் ஆன் 1st April 2018. லயபிலிட்டி சைடு, அசட் சைடு. லயபிலிட்டி சைடில் ஃபர்ஸ்ட் ஐட்டம் என்னது? கேபிட்டல் அக்கௌண்ட். யார் யாரெல்லாம் கேபிட்டல் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க? வீணா, பேர்ல், டெரி. வீணாவோட கேபிட்டல் அமௌண்ட் எவ்வளவு? 97,000 rupees. பேர்லோடது எவ்வளவு? 56,000 rupees. டெரியோட கேபிட்டல் எவ்வளவு? 30,000 rupees. ஓகேங்களா? 92,000, 56,000, 30,000 rupees என்டர் பண்ணிட்டோம். ஸோ டோட்டல் கேபிட்டல் அமௌண்ட் எவ்வளவு? 1,78,000 rupees. வேற இதெல்லாம் உங்களுக்கு லயபிலிட்டி சைடு ரிலேட்டட் டிரான்சாக்ஷன் கொஸ்டின்ல இருக்குன்னு பார்க்கணும். என்னென்ன அக்கௌண்ட் லயபிலிட்டி சைட்ல வரும்னு பார்த்தீங்கன்னாக்க, ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ஃபண்ட் 10,000 இருக்குங்களா? அந்த 10,000ல 1,000 rupees யாருக்கு கொடுத்துட்டோம்? நம்ம ஒர்க்மேன் கிளைமுக்காக கொடுத்துட்டோம். அந்த 1,000 rupees நம்ம இங்க கணக்குல அட்ஜஸ்ட்மெண்ட்ல வர்றத கணக்குல கொண்டு வரோம். ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ஃபண்டுங்கிறது கேபிட்டல் அக்கௌண்ட், ஓல்டு பார்ட்னர்ஸோட கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துருவோம். ஆனா அட்ஜஸ்ட்மெண்ட்ல வர்றதை நம்ம என்ன செய்யணும்? பேலன்ஸ் ஷீட்ல கொண்டு வரணும். கணக்கு தெரியும் இல்லையா? என்னென்ன அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கோ அது எல்லாமே பேலன்ஸ் ஷீட்ல கொண்டு வரும். அது பிரகாரம் பாத்தீங்கன்னா ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ஃபண்டு 9,000 rupees ஓல்டு பார்ட்னரோட கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். 1,000 rupees கிளைம் பண்ணோம் இல்லையா? அதை மட்டும்தான் இங்க லயபிலிட்டி சைட்ல என்டர் பண்ணணும். அடுத்தது ஜெனரல் ரிசர்வ், சண்டே கிரெடிட்டார்ஸ் இருக்கு இல்லையா? அது லயபிலிட்டி ஆயிடும். சண்டே கிரெடிட்டார்ஸ் 10,000 rupees கொஸ்டின்ல இருந்து என்டர் பண்ணிடும். ஓகேங்களா? இப்போ அசட் சைட்ல கொஸ்டின் வந்து என்னென்ன வரும்? பில்டிங் 60,000 rupees, மிஷினரி 30,000 rupees. அடுத்தது இன்வெஸ்ட்மெண்ட் 11,000 rupees என்னது? உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்ல இருக்கு அந்த அமௌண்ட். டெப்டார்ஸ் எவ்வளவு? 20,000 rupees கொஸ்டின்ல இருந்து எழுதிட்டு, ஸ்டாக் 10,000 rupees, 2,000 rupees டிக்ரீஸ் ஆயிடுச்சு அட்ஜஸ்ட்மெண்ட்ல இருக்கிறது. ஸோ டிக்ரீஸ் ஆச்சுன்னா 2,000 rupees சப்ராக்ட் பண்ணோம்னா 10,000ல 8,000 rupees கிடைக்குது. கேஷ் அட் பேங்க் நம்ம இங்க லெட்ஜர்ல போட்டோம் இல்லையா? க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் த கேஷ் அட் பேங்க் 60,000 rupees. இந்த அமௌண்ட் தான் எழுதணும். கொஸ்டின்ல இருக்கிறது ஓப்பனிங் பேலன்ஸ் 30,000 rupees ஓப்பனிங் கேஷ் அட் பேங்க், அதை என்டர் பண்ணக்கூடாது. லெட்ஜர்ல போட்ட க்ளோசிங் பேலன்ஸ்ல வந்து கேஷ் அட் பேங்க் 60,000 rupees தான் பேலன்ஸ் ஷீட்ல என்டர் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ பேலன்ஸ் ஷீட் ரிலேட்டட் அக்கௌண்ட்ஸ் எல்லாமே அசட் அண்ட் லயபிலிட்டி சைட்ல என்டர் பண்ணிட்டோம். இப்போ டோட்டல் போட போறோம். லயபிலிட்டி சைடு ஃபர்ஸ்ட் டோட்டல் பண்ணலாம். 1,78,000 plus 1,000 plus 10,000 rupees 1,89,000 rupees கிடைக்குது. அசட் சைட்ல பாத்தீங்கன்னாக்கா 60,000 plus 30,000 plus 11,000 plus 20,000 plus 8,000 plus 60,000 1,89,000 rupees கிடைச்சிருக்கு. அசட் அண்ட் லயபிலிட்டி சைடு ரெண்டு சைட்லயுமே நமக்கு 1,89,000 rupees சேம் அமௌண்ட் கிடைச்சிருக்கு. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. டேக் கேர்.